என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறதே உன்னை ஆண்டவர் பக்கம் திருப்பத்தான். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணமே நான் தான். ஆமீன். என் பணம் இல்லை, நல்ல வேலை செய்கிறிய காரணமே நான் தான். நல்ல வாகனம் ஓட்டுறிய காரணமே நான் தான். கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணுறிய அது காரணமே நான் தான். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டோமா? அப்போ ஒரு நீதிமானுடைய ஜெபம் குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை, பட்டணத்தை, தேசத்தையே பாதுகாக்கலாம். கரங்களை உயர்த்தி, என் நீதி எனக்கு என்ன கொண்டு வரும்? என் நீதி எனக்கு உனக்கு நீதியான வார்த்தை. ஆனால் நீதியான வார்த்தை இல்லையே. நல்லாவே தெரியுது தப்புன்னு, ஆனால் தப்பு சொல்கிறதுக்கு மனசே வரல, புரிய மாட்டேங்குது. என்ன தப்பு பாஸ்டர்? இல்லை சொல், நீதியான வார்த்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ நீதியாக பேசினா அக்கா நாளிலேருந்து பேச மாட்டாங்க நம்மக்கிட்ட, புரியவே இல்லை. இப்போ நீதியாக பேசினா அக்கா நாளிலேருந்து சத்துரு ஆகிடுவாங்க. எதுக்கு வீணாத பகை சம்பாதிக்கணும்? கவனிங்க, இவர்களை விட அவர் ரொம்ப பெரியவர், நம்புறீங்களா? ஆனால் முடியல. இப்போது நீதியாக பேச முடியுதாம்மா? சபையில் பேச முடியுதான்னு கேட்டேன். ஏனுங்க பாஸ்டருக்கு இந்த கதி, எல்லா ஊழியக்காருக்கும் அந்த நிலைமை இருக்குது. பேச முடியான்னு சொன்னால் அவனை சுற்றி 10 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று அவனுக்கு புரியல, அவனுடைய மாய்மாலம் இட் டெஸ்ட்ராய், இட் டேமேஜ். ஒரு வசனம் படித்தோம் ஆங்கிலத்தில், அந்த மாய்மாலக்காரனை தேவன் தூக்கி எறிஞ்சிருவார். மாய்மாலக்காரனை புரியுதா? பாஸ்டர் கூட போகலாம், பாஸ்டருக்கு வேலை செய்யலாம், பாஸ்டருக்கு வண்டி ஓட்டலாம், பாஸ்டருக்கு சோறு கொடுக்கலாம். தேவன் அதெல்லாம் பார்க்கல. என் வாழ்க்கையில நீதி இருக்கிறதா பாருங்க. ரைட் சொல்லுங்க, இந்த முதல் வார்த்தை ரைட், புரியுதா? சரி, என்ன பாருங்க அருமையான விசுவாசிகள், தைரியமா சொல்லுங்க, இது தப்பு, இப்படி வர்றது தப்பு. முடிஞ்சாலும் நான் சொல்றேன். இப்போ சொன்ன பிரதிபலன் போயிடும். பின்விளைவுகள் மோசம். என்ன பண்ணுவான்? வரமாட்டான். அடுத்த நாள் அவனை வரவேற்பதற்கு இன்னொரு சபை இருக்குது. என்னங்க அங்கே போனோன்னு மைக் கொடுத்துட்றாங்க, அவன் பாட்டு பாடுறாங்க. என்ன சொல்கிறான்? எனக்கு நீ மைக் கொடுக்கலையே, அங்கே எனக்கு மைக் கொடுத்துட்டாங்களேன்னு. நான் இது நீதி நினைக்கிறேன், ஆனால் அவன் அநீதி நினைக்கிறான். அவனுக்கு தெரியல, ஒரு நாள் he will be destroyed. புரியுதில்லை? இது முக்கியம். புரியுதா உங்களுக்கு? குடிச்சிட்டு வரக்கூடாது.